ஒரு காட்டுக்குள்ள ஒரு சோம்பேறி சிங்கம் ஒன்று இருந்துச்சான். அந்த சிங்கம் அதோடைய நண்பனான நரிக்கிட்ட சொல்லுச்சான், எனக்கு ரொம்ப பசிக்குது, வேட்டையாடி சாப்பிட சோம்பேறித்தனமாக இருக்குது, எனக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாச்சும் கொண்டுட்டு வான்னு. அந்த நரி என்ன செஞ்சுச்சான், ஒரு கழுதைக்கிட்ட போய், ஏய் உன் கூட நண்பனாகணும்னு சிங்கம் சொன்னுச்சு, நீ வரியா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடவும், அந்த கழுதைக்கு பாருங்க ரொம்ப சந்தோஷம். காட்டுக்கே ராஜா சிங்கம் நம்ம கூட நண்பனாகணும்னு ஆசைப்படுதா அப்படின்னு சொல்லிட்டு அதை சிங்கத்துடைய குகையை நோக்கி போகுது. போனால் நரி சொல்லுது, குகைக்குள்ளே போ, அங்கே சிங்கம் இருக்கும், நீங்கள் இப்போ 2 பேரும் ஃப்ரெண்ட் ஆகிக்காங்க அப்படின்னு. அந்த சிங்கம் என்ன செஞ்சுச்சுன்னா அந்த கழுதையே வேட்டையாடிருச்சு. வேட்டையாடின சிங்கம் சாப்பிட்றதுக்கு நேரம் இல்லாமல், நான் கொஞ்சம் ஓய்வெடுக்கிறேன், எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, என்னுடைய உணவெல்லாம் நீ பத்திரமா பாதுகாத்து வைக்கணும்னு சொல்லுது. அந்த நரியும் ரொம்ப நேரமாக பாதுகாத்து வச்சிருந்துச்சு. அதனால் முடியலை. ஏன்னா முன்னாடி மாமிசம் இருக்குல்ல, அதனால் என்ன செஞ்சான், அந்த கழுதையோடைய மூளையை மட்டும் எடுத்து சாப்பிட்ருச்சு. வேகமாக வந்த சிங்கம் பயங்கர கோபத்தோடு அந்த கழுதைகிட்ட கேட்குது, நீ என் உணவை சாப்பிட்ருக்க அப்படின்னு கேட்குது. இல்லையே நான் சாப்பிடலையே அப்படின்னு சொல்லும்போது அந்த சிங்கம் சொல்லுது, இல்லை இல்லை கழுதை இல்லை இல்லை நீ கழுதையிட்டு மூளையை சாப்பிட்ருக்க அப்படின்னு சொல்லுது. அதுக்கு இந்த நரி சொல்லுது, கழுதைக்கு மூளை இருந்தால் நான் கூப்பிட்டோன்னு உன் குகைக்கு வந்திருக்குமா, அதுக்கு மூளையே இல்லை, அதனால தான் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த நரி சொன்னதை கேட்டதும் சிங்கத்துக்கும் ஆமாம் ஆமாம் அதனால் அதுக்கு மூளை இல்லையோ அப்படின்னு தோணியிருக்கு. நமக்கு வர்ற பிரச்சனையும் இதே மாதிரி தான் தந்திரமாக செயலாற்றணும்.